வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தெய்வம் இருப்பது எங்கேங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹைவேல இருக்கிற ஒரு ஹோட்டல் இருந்துச்சாம். அந்த ஹோட்டல்லலாம் வெளியில் ஒருத்தர் நிற்பார் தெரியுங்களா, கையில் ஒரு கொடியை வச்சுக்கின்னு வரவங்க போகிறவங்களையெல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருப்பார் இல்லையா, அது மாதிரி ஒருத்தர் இருந்தாராம். அங்கே ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சான். அந்த கார்லேருந்து ஒரு கணவன் மனைவி இறங்கி ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க சாப்பிட. அப்போ ஹோட்டலுக்குள்ளே போகும்போது அந்த வயசான ஒரு வாட்ச்மேனு கொடியை அசைச்சிட்டு அப்படியே காலை மாற்றி மாற்றி நின்றுட்டு இருந்ததை பார்த்தோன்னே அந்த கணவனுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சான். சரின்னு உள்ளே போயிட்டாராம். போயிட்டு திரும்ப வரும்போதும் அவர் அதே மாதிரி நின்றுட்டு இருந்தாராம். இப்போ பார்த்தோன்னே இவருக்கு பாவம் இந்த வயசானவர், இவருக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு இந்த 100 ரூபாய் வேண்டாங்க, எனக்கு முதலாளி கொடுக்குற சம்பளமே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வாட்ச்மேனை பார்த்த உடனே அந்த காரில் வந்தவர் கேட்டாராம், ஏன்பா இந்த 100 ரூபாய் உனக்கு ஒரு உதவியாக இருக்கும், எனக்கு என்னமோ உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் கொடுக்குறேன், வச்சுக்கங்கன்னு சொன்னோன்னே, இல்லை சார் அதெல்லாம் வேணாம், எனக்கு எங்கள் முதலாளி கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கடவுள் உதவி பண்ணுவார், உங்களை மாரி ஆளுங்கிட்டலாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன நீ இவ்வளோ வயசாகி இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலை பார்க்கும்போது கூட உனக்கு கடவுள் மேலே இவ்வளோ பக்தி நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஆமாங்க சார், கடவுள் வந்து கோவில் இல்லை சார், நான் இந்த வயசான காலத்துலேயும் இந்த ஹோட்டலில் வந்து வேலை கேட்டவுடனே எனக்கு வேலை கொடுத்த முதலாளியும் எனக்கு ஒரு கடவுள் தான். நான் என் பிள்ளைய இந்த வருமானத்தில் தான் படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில் இப்போ இருக்கார். அவரும் என்னை வந்து வேலைக்கெலாம் போவேனா, என் கூட வந்து இருங்கப்பான்னு தான் சொல்கிறான் என் பையன். இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, கடமை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்க கூட வரேன்ப்பா அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிட்டேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் இல்லையா என் பையன், அவனுக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தான். நீங்கள் என்னை பார்த்த உடனே எனக்கு உதவி செய்யணும்னு இறங்கி வந்து எனக்கு காசு கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுக்குள்ளே இருக்கிறதும் கடவுள் தான். கடவுள் கோவிலில் மட்டும் இல்லைங்க, எல்லா நல்ல மனிதரோட மனசுலேயும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னார். இதுதான் தெய்வம் இருப்பது எங்கேனா எல்லாருடைய மனசுலேயும் இருக்கார். வாழ்க வளமுடன்.